ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல் உள்ளது உள்ளபடி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஒரு 40 டேஸாகவே வீடியோ போடல. எப்போ திருச்சிக்கு போகணும் அப்போலேருந்து நான் வந்து ரொம்ப ஷார்ட்ஸில் கான்சியஸாக இருந்தேன். ஸோ அதனால் ஷார்ட்ஸாகவே போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து நான் அத்தை வீட்டில் இருக்கேன். ஸோ அங்கேருந்து அம்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டே 20 டேஸ் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு அம்மா பார்க்கணுன்னு தோணுச்சு. அதனால் கிளம்பி போகலான்ட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்ருக்கோம். எனக்கு வந்து டயட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன்னு தனியாக செப்பரேட்டாக நல்லா வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் ஒரு 5 kg வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கணும். அதனால் நான் வந்து வீடியோஸ் போடாமல் இருக்கேன். ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். நீங்கள் வெயிட் குறைஞ்ச மாதிரியே தெரியல, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. டெய்லியும் சாதம் கூட சாப்பிட்றதில்ல, ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன். டயர்டாலாம் ஆகிறதில்ல. பட் வந்து எனக்குன்னு செப்பரேட்டாக நான் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. குழம்பு வந்து நார்மலாக வச்சு குழம்பு நான் எடுத்துக்கிறேன். பட் வந்து தோசை, ஒரே ஒரு தோசை, கம்பு, கேழ்வரகு, இது மாதிரி ஒரு 5 திணை வகைகளை போட்டு எங்கள் அம்மா மாவு அரைச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் தோசை சுட்டு எனக்கு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு என்னமோ சீக்கிரமாக இருந்துச்சனால எனக்கு கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருந்தது. அதனால் கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டேன். அம்மா வந்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கல்யாண நாள், அம்மா டாடிக்கு வந்து கல்யாண நாள். அதனால் நான் மட்டன் பிரியாணி வந்து செய்யலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் பண்ணுவேன். எப்போவுமே வந்து பிரியாணி செய்யும்போது வேறு யாரையும் இன்க்ளூடே பண்ண மாட்டேன். நான் மட்டும்தான் பண்ணுவேன். பையன் மாம்பழம் சாப்பிட்ற அழகே ஒரு அழகு தான். பிரியாணி செய்கிறதுல வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து என்ன அரிசி எடுத்தாலும் இதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக எல்லாருக்குமே இப்போ பிரியாணி ஆக்சுவலாக செய்ய தெரியுது, ஓகேவா? பிரியாணி செய்கிறதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து பொதுவாக ஒரு 15 வீடியோ பார்த்துருப்பேன் இந்த மட்டன் பிரியாணிக்கு மட்டுமே. இன்னும் நான் சமைக்க தெரியாத காலங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் பிரியாணியில் எக்ஸ்பர்ட்டே ஆகிட்டேன்னு சொல்லலாம். நானே நம்ம பெருமை சொல்லிக்கக்கூடாது. உண்மையிலே வந்து நல்லா செய்வேன். எனக்கு மட்டன் பிரியாணி வந்து செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் சிக்கனை விட அதிகமாக மட்டன் தான் வந்து லைக் பண்ணுவேன். ஸோ ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் சிக்கனுக்கு சேர்க்குறத விட கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க அப்படின்னா மட்டன் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதே போல் வெங்காயம் அதிகமாக சேர்த்திக்கணும். சேர்த்துட்டு அதில் கால்வாசி தான் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அப்படின்றப்போ உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து கோல்டு வினர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டில் வந்து ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்குவேன். உதுத்து விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம எடுத்து கொட்ட வேண்டியதான். இந்த பிரியாணிக்கு மெயினான விஷயம் எல்லாருமே சொல்கிறது தான், வெங்காயம் வந்து நல்லா மொறுன்னு வரணும், ஓகேவா? அது மட்டனுக்கு வந்து கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வர்றதுக்கு பிரியாணியில் நம்ம வெங்காயம் வந்து நல்லா மொறுன்னு ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து வதக்கணும். இப்போ வந்து நல்லா நான் வதக்குறேன். அதில் கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வதங்கிறது வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கும், ஓகேவா? அதனால் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது உப்பு தேவையில்லைன்னு பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி வந்து அளவு எடுக்கிறேன். நான் ஜீரக சம்பாவில் தான் பிரியாணி மெயினாக செய்வேன். ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் வந்து எனக்கு 2.25 வந்துச்சு. அப்போனா நீங்கள் வந்து ஒரு 5.5 உலக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி வரும். 1க்கு 2 அளவு வச்சுக்கோங்க. ஈவன் நீங்கள் குக்கரில் செஞ்சாலும் சரி, தம்மில் செஞ்சாலும் சரி, 1க்கு 2 வைங்க. குழையவும் குழையாது, அடியும் பிடிக்காது. அதே போல் உங்களுக்கு சாப்பாடு நல்லா பொலன்னு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கும். என்னடா குக்கரில் வைக்க சொல்கிறா, அப்புறம் எப்படி பொலன்னு வரும், குழஞ்சி தானே போகும்னு யோசிப்பீங்க. பட் நீங்கள் வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இப்போ நான் சொல்கிற பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, ஓகேவா? நீங்கள் வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாமே வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். அதுவுமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு மாறும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஆல்ரெடி அம்மா அரைச்சி வச்சுருந்தாங்க, எனக்கு வந்து வேலை மிச்சம். மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருந்தாலே நம்ம பிரியாணி எப்போனாலும் செஞ்சுக்கலாம். அதனால் வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
ஃப்ரீசருக்கு கீழே பால் வைக்கிறீங்களா அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு பிரியாணி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுதான் பெரிய வேலை இல்லையா. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் எது சேர்த்தாலும் சரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது நல்லா வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். உடனே எல்லாத்தையும் போடக்கூடாது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி போடுறேன். தக்காளி வந்து நல்லா கொலைய வதங்கணும். பிரியாணிக்கு வந்து எல்லாமே நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்க்குறோமோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கூல் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், நல்லா வதங்கி வரணும். அதுதான் மெயின். அது நல்லா இருந்துச்சு, உப்பு கரெக்டாக அளவாக கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரியாணி கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் அரிசி வந்து ஒரு 2 டைம்ஸ் கழுவினா போதும். ஏன்னா அதில் ஒரு வாசம் இருக்கும் ஜீரக சம்பாவில். அது நீங்கள் ரொம்ப கழுவிட்டிங்கன்னா அந்த வாசம் போயிடும். அதனால் நீங்கள் 2 டைம்ஸ் வந்து சும்மா ரொம்ப போட்டு பிணைஞ்சு கழுவாமல் மேட்டாப்பில் கழுவி அது வச்சுருங்க. ஊற போட்டுடலாம். கரெக்டாக நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணிப்பேன் அந்த டைமில். 20 மினிட்ஸ் அலாரம் வச்சுப்பேன். அலாரம் அடித்த உடனே அதை வடிகட்டி ஓரமாக வச்சுருவேன். இது மசாலா. இது வந்து ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா இருந்துச்சு. அதோட காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கடையில் ஆச்சி பிரியாணி பேக்கெட் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து காரம் ஓகேவாக இருக்கும் இல்லையா. ஸோ கம்மியாக தான் காரம் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதோட நீங்கள் கேர்டு வந்து சேர்க்கலாம். கேர்டு வந்து புளிச்ச கேர்டு சேர்க்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேர்டு வந்து சேர்க்க வேண்டாம். ஏன்னா புளிப்புத்தன்மை வேணுன்றதுக்காக தான் கேர்டு சேர்க்குறது. ஸோ அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிரியாணி செய்கிறேன்னு தெரில. ஏன்னா நான் சாப்பிட போகிறது கிடையாது. அதனால் நான் வந்து எனக்கு தனியாக எதாவது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். பசங்களுக்கு தான் மெயினாக கொடுப்பேன். மட்டன் வந்து ஒரு சைடு நான் வேக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. எல்லாம் ஆட்டுக்கறி தான். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 5 விசில் போதும். கொஞ்சம் மொத்தமாக இருக்குது மட்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 8 விசில் விடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் அந்த மட்டன் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இதில் போட்டுட்டு நல்லா ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு ஹையில் வச்சுட்டு நல்லா பெரட்டணும். அந்த மசாலா வந்து மட்டனோட நல்லா கோட் ஆகணும். அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே மட்டனில் இறங்கணுன்றதுக்காக நல்லா அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து நம்ம சூப்போட அளவு எடுத்துக்கணும். சூப்பு வந்து கிட்டத்தட்ட 2.5 உலக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் 3 உலக்கு வந்து நான் தண்ணி எடுத்து ஆட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கிறேன். வேறு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் 2க்கு 2 இல்லைனா 2க்கு 2 சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அடி பிடிக்கக்கூடாது அவ்வளோதானே. அதுக்கேற்ற மாதிரி நான் பிரியாணி டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து தண்ணி நல்லா பொலன்னு கொதிக்குது. நீங்கள் இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதில் சேர்க்கணும். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு 1/4 கிலோ கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அது கொதிக்கிறதுக்காக வெயிட்டிங். லெமன் வந்து இப்போ எங்கள் அம்மா ஊற்றுறாங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நெய் ஊற்றுவேன். ஏன்னா எனக்கு தம் போடுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா சும்மா லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஊற்றிட்டோன்னா அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ கொதிச்சிருச்சு. தண்ணியும் சாப்பாடும் இது மாதிரி பாதி வந்த உடனே நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடிடலாம். நீங்கள் விசிலும் போடலாம், கேஸ் கட்டரும் வைக்கலாம். வச்சுட்டு மூடிடுங்க. இப்போ மூடினதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அலாரம் வச்சுருங்க. மொபைல் எடுத்து அலாரம் வச்சு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக சிம்லேயே இருக்கும். விசில் வராது. ஓகேவா. விசிலே வராது. 10 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதான். அடியில் கல்லும் வைக்க வேண்டாம், மேலே வெயிட்டும் வைக்க வேண்டாம். சூப்பராக பொலன்னு நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். இந்த மெத்தட் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ தம் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் நீங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த பிரியாணி மட்டன் பிரியாணினாலே இந்த ஃப்ளேவர், இந்த கலர் வந்து வரணும். ஓகே, வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு பார்க்கவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் காரம் போட்டுருக்கு. ஸோ நல்லாவே சாப்பிட்டாங்க குழந்தைங்க. ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நானும் அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டேன். என் டயட்டை வந்து நான் உடச்சிட்டேன். ஏன்னா நான் 40 நாளாக நான் வாயில் பிரியாணி போடாமல் இருக்கேன்றதே பெரிய விஷயம். நம்மளுக்கு ஹார்ட்டே வந்து வயிற்றில் தான் இருக்குன்ற பிரியாணி லவ்வர்னாலாம். ஸோ வந்து கண்டிப்பாக சாப்பிட்லான்னு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கெவின் லெவினுக்கு நான் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் கேசரி செஞ்சேன். ஏன்னா டேடி மம்மிக்கு வந்து கல்யாண நாள். அதனால் சரி நம்ம வந்து கேசரி செய்யலான்னு சொல்லிட்டு கேசரி செஞ்சேன். தலை 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 ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி.
ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் பாடினதில் பயந்துட்டிங்களா? சும்மா ஒரு என்ன பாடுறது தெரியாமல் ஒன்று பாடி விட்டேன். கல்யாண நாள் அன்றைக்கி எங்கள் டேடி மம்மி நான் மீட் பண்ணது ஒரு 5 years பேக் தான். ஸோ இந்த டைம் கரெக்டாக ஒரு கோஇன்சிடெண்ட்டாக நடந்துச்சு. அதனால் கேக் வாங்கி கட் பண்ணியாச்சு. தங்கச்சி தான் வந்து ஃபுல் ஸ்பான்சர். அவங்க தான் வந்து கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதனால் வாங்கி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த அன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் வந்து சென்னை ட்ரெயின் ஏறுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 லக்கேஜ் வச்சுட்டு சரியான மழை. அதோடு நான் வந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து 1 வாரம் ஆயிருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.